அண்ணாமலை அடித்த அடுத்த ட்விஸ்ட். அமித்ஷா கொடுத்த 2 வாக்குறுதி அதிரடியாக மாறப்போகும் காட்சிகள். டெல்லி விரையும் முக்கிய புள்ளி. பாஜகவின் ஆணைக்கு அடிபணிந்த எடப்பாடி. வணக்கம் நண்பர்களே. 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி திமுகவுக்கு இணையான வலுவான கூட்டணியை உருவாக்கிவிட்ட நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு சில கட்சிகளையாவது இழுத்துவிட வேண்டும் என்று செங்கோட்டையன் மூலம் காய் நகர்த்தினார் நடிகர் விஜய். அதையடுத்து செங்கோட்டையன் பொங்கலுக்கு முன்பு சில மாற்றங்கள் நடைபெறும், முக்கிய கட்சிகள் தமிழக வெற்றிக் கழக கூட்டணிக்கு வருவார்கள் என்று கூறி வந்தார். அப்படி அவர் சொன்னது டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சென்று செங்கோட்டையனுக்கு கடுமையான அதிர்ச்சி கொடுத்தார். அதையடுத்து டிடிவி தினகரனுக்கு எடப்பாடி பழனிசாமியும் வரவேற்பு கொடுத்தார். இது தமிழக அரசியலில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு திருப்பமாக நடைபெற்றது. அதன் பிறகு ஓபிஎஸும் என்டிஏ கூட்டணியில் இணைவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவருக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி கருத்து வெளியிட்டார். இந்த நேரத்தில் சசிகலா அம்மா அதிமுக என்கிற பெயரில் ஒரு கட்சி தொடங்கப் போவதாக தனது ஆதரவாளர்களை ஒன்று திரட்டி வருவதாகவும், கட்சி தொடங்கியதும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவது போலவும் கடந்த சில தினங்களாக செய்திகள் வெளியாகி வருகிறது. இந்த நேரத்தில் இன்று டிடிவி தினகரன் ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் ஓபிஎஸ் சசிகலா 2 பேருமே அதிமுக பாஜக கூட்டணிக்கு கண்டிப்பாக எந்த பாதகத்தையும் ஏற்படுத்த மாட்டார்கள். காரணம், அவர்கள் 2 பேருமே ஜெயலலிதாவின் விசுவாசிகள். எக்காரணம் கொண்டும் திமுக ஆட்சி வருவதற்கு அவர்கள் துணை போக மாட்டார்கள். அதனால் கண்டிப்பாக அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குத்தான் ஆதரவு அளிப்பார்கள். அப்படி இல்லை என்றால் ஒதுங்கி நிற்பார்கள். கண்டிப்பாக அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு அவர்கள் இடையூறாக இருக்கவே மாட்டார்கள் என்று உறுதிபட தெரிவித்துள்ளார் டிடிவி தினகரன். இந்த நேரத்தில் இன்றைய தினம் பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஓபிஎஸ் தனித்து விடப்படவில்லை, என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கிறார் என்று தானும் செய்தி வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். அவர் கூறுகையில், முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் தனித்து விடப்பட்டதாக பலரும் செய்தி பரப்புகிறார்கள். ஆனால் அவர் இப்போது வரை தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கிறார். சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்கள் உள்ளது. அதனால் அதற்குள் அவர் என்டிஏ கூட்டணியில் தான் இணைந்து விட்டதை அறிவிப்பார். அந்த வகையில் ஓபிஎஸ் எந்த கூட்டணிக்கு செல்ல போகிறார் என்பது சஸ்பென்ஸாக இருந்து வந்த நிலையில் தற்போது அந்த சஸ்பென்ஸை அண்ணாமலை உடைத்துள்ளார். மேலும் டிடிவி தினகரனிடத்திலும் தீவிர பேச்சுவார்த்தை நடத்தி அவரை கூட்டணிக்குள் கொண்டு வந்தவரும் அண்ணாமலைதான் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் எடப்பாடி, டிடிவி தினகரன் எல்லாம் ஒன்று சேர்வார்கள் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. அப்படிப்பட்டவர்களையே அமித்ஷாவும் அண்ணாமலையும் ஒன்று சேர்த்து விட்டார்கள். அதனால் ஓபிஎஸ்ஐயும் கண்டிப்பாக கூட்டணிக்குள் கொண்டு வந்து விடுவார்கள் என்பது தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் இன்னும் 2 நாட்களில் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்திப்பதற்கு ஓபிஎஸ் திட்டமிட்டு வருவதாகவும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளன. அப்போது அவரிடத்தில் 6 தொகுதியில் கேட்க திட்டமிட்டுள்ள ஓபிஎஸ் தான் இந்த தேர்தலில் போட்டியிடாமல் மாநிலம் தழுவிய பிரச்சாரத்தில் ஈடுபடப் போவதாகவும், தனது மகன் ரவீந்திரநாத்திற்கு மட்டும் பெரியகுளம் தொகுதியை கண்டிப்பாக தர வேண்டும் என்று கோரிக்கை வைக்க திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதனால் அடுத்து பிரதமர் மோடி தமிழ்நாட்டு பிரச்சாரத்துக்கு வரும்போது அந்த மேடையில் கண்டிப்பாக ஓபிஎஸ் இடம்பெறுவார் என்பது தெரிய வந்துள்ளது. குறிப்பாக அதிமுகவின் ஓட்டுகளை சிதறவிடக்கூடாது என்பதற்காகவே இந்த முயற்சியில் டெல்லி மேலிடம் ஈடுபட்டு வருகிறது. அதனால் ஓபிஎஸ்ஐ சேர்த்துக் கொள்ள மாட்டோம் என்று எடப்பாடி கூறினாலும் சிதறி கிடக்கும் அதிமுகவை ஒரு குடையில் கொண்டு வராமல் அமித்ஷா விடமாட்டார் என்பது தெரிய வந்துள்ளது. அதனால் இப்போது டிடிவி தினகரனை ஏற்றுக்கொண்டுள்ள எடப்பாடி அடுத்தபடியாக ஓபிஎஸ்ஐயும் ஏற்றுக்கொள்வார். அதற்கான அனைத்து முயற்சிகளையும் பாஜக எடுக்கும் என்பதும் தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி. காங்கிரஸ் விவகாரத்தில் வார்த்தை விட வேண்டாம், அமைச்சருக்கு ஸ்டாலின் போட்ட வாய்ப்பூட்டு. திமுக கூட்டணி உடையாமல் அப்படியே இருக்கிறது என்று கூறப்பட்ட நிலையில் தற்போது அந்த கூட்டணி மிகப்பெரிய சலசலப்பில் சிக்கியுள்ளது. இப்போது வரை தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய முடியாத நிலையில் மு.க. ஸ்டாலின் தடுமாறி கொண்டு வருகிறார். அந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சியானது 41 தொகுதி 2 ராஜ்யசபா சீட் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று விடாப்பிடியாக இருக்கிறார்கள். ஆனால் மு.க. ஸ்டாலினோ 25 தொகுதிகளுக்கு மேல் தரவே மாட்டோம் என்று தொடர்ந்து அடம் பிடித்துக் கொண்டிருக்கிறார். இதனால் தான் இப்போது வரை கூட்டணி டீல் முடிவுக்கு வராமல் உள்ளது. அதோடு காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபாலன் இறுதி முடிவெடுக்க தான் சென்னை வருவதாக சொல்லியும் இன்னும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவை அமைக்கவில்லை என்று சொல்லி இழுத்தடித்துக் கொண்டு வருகிறாராம் மு.க. ஸ்டாலின். காரணம், காங்கிரஸ் கட்சி 41 தொகுதி விவகாரத்தில் இறங்கி வருவதாக இல்லையாம். அதனால் இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்துவிட்டதால் அதன் பிறகு கூட்டணி தான் உடைந்து சிதறும் என்பதனால் ரொம்ப கவனமாக இந்த விஷயத்தை கையாள வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் கருதுகிறாராம். அதனால் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திமுகவின் முக்கிய அமைச்சர்களை அழைத்து ஒரு மீட்டிங் நடத்தியுள்ளார். அப்போது காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன, அவர்களை எப்படி சமாளிப்பது என்று அனைவரிடத்திலும் கருத்து கேட்டுள்ளார் மு.க. ஸ்டாலின்.
அப்போது சில திமுக அமைச்சர்கள் தமிழ்நாட்டில் கடந்த லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 10.69% வாக்குகளை பெற்றார்கள். ஆனால் பாஜக 11.5% வாக்குகளை பெற்றார்கள். இதுதான் காங்கிரஸ் கட்சிக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. தங்களை விட தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்திருக்கிறது. இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றுவிட்டால் ஆட்சி அதிகாரத்தில் அமர்வதோடு பாஜகவை பெரிய அளவில் வளர்த்து விடுவார்கள் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியின் கவலையாக உள்ளது. அதோடு தங்களது 10% ஓட்டுகளையும் வைத்து ஆட்சியை பிடிக்கும் திமுக தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதது ஏன் என்றுதான் பல காங்கிரஸ் புள்ளிகள் கேட்கிறார்கள் என்று திமுக அமைச்சர்கள் கூறியுள்ளார்கள். அதற்கு மு.க. ஸ்டாலின், கடந்த 2024 மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடிக்கவில்லை என்றாலும் எதிர்க்கட்சி வாய்ப்பு கிடைக்க திமுகவின் எம்பிகள் எண்ணிக்கையும் முக்கிய காரணம். அதை ஏன் ராகுல் காந்தி நினைத்து பார்ப்பதில்லை? ஆனால் இதை நாம் அவரிடத்தில் வெளிப்படையாக சொன்னால், மத்தியில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்தபோது நாங்கள் உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தோமே, நீங்கள் ஏன் தர மறுக்கிறீர்கள் என்று கேள்வி கேட்கிறார்கள். அதனால் இந்த கூட்டணி விவகாரத்தில் ரொம்ப கவனமாக நாம் கையாள வேண்டும். அவசரப்பட்டால் கூட்டணி விட்டு வெளியேறி விடுவார். கடந்த காலங்களில் திமுகவை விட்டால் அவர்களுக்கு வேறு வழியே இல்லாத நிலை இருந்தது. ஆனால் இப்போது தமிழக வெற்றிக் கழகம் வந்துவிட்டதால் அவர்கள் தைரியமாக பேசுகிறார்கள் என்று கூறியுள்ள மு.க. ஸ்டாலின், முள்ளில் மேல் விழுந்த சேலையை போல் தற்போது காங்கிரசிடம் சிக்கியுள்ளோம். அதனால் சேலைக்கு எந்த சேதாரமும் ஏற்படாமல் கூட்டணியை டீல் பண்ண வேண்டும். அதனால் யாரும் அவசரப்பட்டு காங்கிரஸ்க்கு எதிராக வார்த்தை விட்டுவிடாதீர்கள் என்று அமைச்சர்களுக்கு வாய்ப்பூட்டு போட்டுள்ளாராம் மு.க. ஸ்டாலின். அடுத்த செய்தி: திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவேன், மு.க. ஸ்டாலினை மிரட்டும் திருமாவளவன். டாக்டர் ராமதாஸால் வெடித்த சலசலப்பு. மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரை 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவினால் வெற்றி பெற முடியுமா முடியாதா என்கிற மிகப்பெரிய குழப்பத்தில் இருந்து வருகிறார். அதோடு மேலும் சில கட்சிகளை கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று திட்டமிடுகிறார். அதனால் டாக்டர் ராமதாஸ், பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோரை கூட்டணியில் இணைக்க திட்டம் போட்டு வருகிறார். ஆனால் இன்னொரு பக்கம் திருமாவளவன், டாக்டர் ராமதாஸ் இருக்கும் கூட்டணியில் எந்த காலத்திலும் கூட்டணி இல்லை என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். இது எங்களது கொள்கை முடிவாகும். அதனால் திமுக கூட்டணிக்குள் டாக்டர் ராமதாஸை கொண்டு வந்தால் விடுதலை சிறுத்தை கட்சி வெளியேறுவதை தவிர வேறு வழி இல்லை என்று ஏற்கனவே கூறியிருந்தார். என்றாலும் இந்த விவகாரத்தில் திமுகவின் அமைச்சர்கள் ஏவா வேலு உள்ளிட்ட சிலர் தொடர்ந்து திருமாவளவனை சமாதானப்படுத்தி வந்தார்கள். குறிப்பாக டாக்டர் ராமதாஸ் தரப்பினர் திருமாவளவன் டாக்டர் ராமதாஸ் பெறாத மகன் என்றெல்லாம் சொன்னார்கள். அதோடு திமுகவும் கடைசி நேரத்தில் அவருக்கு ஓரிரு தொகுதி அதிகமாக கொடுத்து அமைதிப்படுத்தி விடலாம் என்றுதான் திட்டமிட்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் இன்றைய தினம் திருமாவளவன் அளித்த ஒரு பேட்டியில், டாக்டர் ராமதாஸ் திமுக கூட்டணிக்குள் வந்தால் நாங்கள் வெளியேறி விடுவோம். எந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கும் இங்கே இடமில்லை. ஜாதி அரசியல் செய்யும் அவர்கள் இடம்பெறும் கூட்டணியில் எந்த காலத்திலும் விடுதலை சிறுத்தை கட்சி இடம்பெறாது என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார் திருமாவளவன். இதன் காரணமாக திமுகவை விட டாக்டர் ராமதாஸ் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளார். அதனால் இந்த சட்டமன்ற தேர்தலில் அன்புமணி அதிக கூட்டணியில் இடம்பெற்றிருப்பதால் தமிழக வெற்றிக் கழக கூட்டணியை விட்டால் வேறு வழி இல்லாத நிலை டாக்டர் ராமதாஸுக்கு ஏற்பட்டுள்ளது.